வணக்கம். குருக்ஷேத்திர போர்லேயே ரொம்ப சக்தி வாய்ந்த வீரன் யாருன்னு கேட்டால் நிறைய பேர் அர்ஜுனன் சொல்லுவீங்க. ஏன் கூகுளில் கூட அப்படி தான் வரும். ஆனால் அது கிடையாது. ஏன் கர்ணன், பீஷ்மர், துரோணாச்சாரியரை விட ரொம்ப சக்தி வாய்ந்த வீரன் இருக்கான். அப்படி என்ன அவ்வளோ சக்தி வாய்ந்த வீரன் நினச்சா, அந்த வீரன் நினச்சா ஒரே நிமிஷத்தில் குருக்ஷேத்திர போரையே முடிக்க முடியும். ஆனால் அந்த வீரனை பற்றியான கதை வியாசபாரத்தில் வராது. இது ஒரு செப்பரேட் எடிஷன். ஸ்கந்த புராணத்தில் தான் இந்த வீரனை பற்றி வருது. அப்படி ஒரே நிமிஷத்தில் குருக்ஷேத்திர போரையை முடிக்கக்கூடிய வீரன் யாருன்னு கேட்டிங்கன்னா பார்பரிக். நான் சொல்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். குருக்ஷேத்திர போர் வீரர்கள் எல்லாம் ஒரு பக்கம், அவங்க எதிர்த்தாப்பில் ஒரே ஒரு வீரன் மட்டும் சண்டை போட்டால் அந்த போர் எவ்வளோ நாளில் முடியும்? பீஷ்மர் போரிட்டாருன்னா 20 நாளில் முடிப்பார். கர்ணன் போரிட்டா 24 நாளில் முடிப்பார். அதே துரோணாச்சாரியர் போரிட்டா 25 நாளில் முடிப்பார். அர்ஜுன போரிட்டா 28 நாளில் முடிப்பார். ஆனால் இந்த பார்பரிக் நினச்சா ஒரே நிமிஷத்தில் இந்த போரை முடிக்க முடியும். அப்படி ஒரே நிமிஷத்தில் இந்த போரை இந்த வீரன் முடிக்கிறான்னா பார்பரிக் எவ்வளோ சக்தி வாய்ந்த வீரன்னு யோசிச்சுக்குங்க. அப்படி இந்த பார்பரிக் யார் பக்கம் நிற்கிறானோ அவங்க பக்கம்தான் வெற்றி, அது உறுதி தான். ஆனால் அப்பேற்பட்ட வீரனான பார்பரிக் ஏன் மகாபாரத போரில் கலந்துக்கல? அவன் போரில் மட்டும்தான் கலந்துக்கல, பட் அவன் போரை பார்த்தான். பார்பரிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடோர்கஜனுக்கும் மௌரிக்கும் பிறக்கிற பையன்தான் பார்பரிக், அதாவது பீமனோட பேரன். பார்பரிக் அப்படி சக்தி வாய்ந்த பார்பரிக் ஏன் குருக்ஷேத்திர போரில் கலந்துக்க முடியல? பார்பரிக் போரில் பங்கேற்க வராரு. அப்போது கிருஷ்ணர் பார்பரிக்கை பார்த்து கேட்குறாரு, இந்த குருக்ஷேத்திர போரையே உன்னால் எவ்வளோ நாளில் முடிக்க முடியும்னு கேட்குறாரு. அதுக்கு பார்பரிக் யோசிச்சுட்டு சொல்கிறாரு, கண்ணா, இந்த போரை நான் நினச்சா ஒரே நிமிஷத்தில் முடிக்க முடியும்னு சொல்கிறாரு. அப்போ கிருஷ்ணர் கேட்குறாரு, அப்போ ஒரே நிமிஷத்தில் உன்னால் அந்த போரை முடிக்க முடியும்னா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஆயுதம் நீ என்ன வச்சுருக்க அப்படின்னு கிருஷ்ணர் கேட்கும்போது பார்பரிக் அவர்கிட்ட இருந்த 3 அம்புகளை காட்டுறாரு. அப்போ கிருஷ்ணர், இந்த 3 அம்பை வச்சா நீ குருக்ஷேத்திர போரையே முடிக்க போகிற அப்படின்னு கேட்டப்போ அதுக்கு பார்பரிக் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 3 அம்பு எனக்கு போதும், இது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பு. இந்த அம்போட வேலை என்னன்னா, ஒரு அம்பு பார்பரிக் விட்டாருன்னா அந்த அம்பு என்ன பண்ணுன்னா எதிரில டார்கெட் பண்ணி லாக் பண்ணிடும். 2வது அம்பு யாரை காப்பாற்றணுமோ அவங்கள லாக் பண்ணும். 3வது அம்பு போய் அட்டாக் பண்ணும். சிம்பிளாக சொல்லலாம், ஒரு மிசைல் மாதிரி. இதை கேட்ட கிருஷ்ணர் ஆச்சரியமாகி பார்பரிக்கிட்ட ஒரு மரத்தை காட்டுறாரு. அந்த மரத்தில் இருக்க பழங்களை விட்டுட்டு இலைகளை மட்டும் நீ தாக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பார்பரிக்கும் சரின்னு சொல்லிட்டு அம்புகளை விட ஆரம்பிக்கிறாரு. அதில் அம்பு போயிட்டு இலைகளெல்லாம் டார்கெட் பண்ணுது. 2வது அம்பு அந்த மரத்தில் இருக்க பழங்களெல்லாம் காப்பாற்றுற மாதிரி டார்கெட் இருக்குது. 3வது அம்பை பார்பரிக் விடுறதுக்குள்ள கிருஷ்ணர் என்ன பண்ணிடுறாருன்னா, பார்பரிக்கை சோதிக்கிறதுக்கோசரம் ஒரு இலையை எடுத்து அவர் காலுக்கு கீழே மறைச்சி வச்சிடறாரு. அப்போ 3வது அம்பை பார்பரிக் விட்டுறாரு. அந்த 3வது அம்பு எல்லா இலைகளையும் தொலைக்குது. ஆனால் அந்த கடைசி இலை கிருஷ்ணர் காலு கீழே இருக்குது. அதை பார்த்து கரெக்டாக அந்த அம்பு கிருஷ்ணர் காலை நோக்கி வேகமாக வருது. அப்போ கிருஷ்ணர் பார்பரிக்கை பார்த்து கேட்குறாரு, அந்த அம்பு ஏன் என் காலை பார்த்து வருதுன்னு கேட்குறாரு. அதுக்கு பார்பரிக் சொல்கிறாரு, தவறுதலாக ஒரு இலை உங்கள் காலை கீழே இருக்காட்டக்குது, நீங்கள் காலை எடுத்துருங்க, இல்லைன்னா அந்த அம்பு உங்கள் காலை தொலைச்சிட்டு உள்ளே போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் அவரோட கால் எடுக்கிறாரு. அந்த அம்பு அந்த கடைசி இலையும் தொலைக்குது. இதை பார்த்து ஆச்சரியமாகிறார் கிருஷ்ணர். அப்போது கிருஷ்ணரே நினச்சாலும் பார்பரிக் வச்ச டார்கெட்டை காப்பாற்ற முடியாது. இப்பேற்பட்ட வீரன் தான் பார்பரிக். அப்போ கிருஷ்ணர் பார்பரிட்ட கேட்குறாரு, அப்போ நீ இந்த போரில் யார் பக்கம் நிற்ப அப்படின்ட்டு. அதுக்கு பார்பரிக் சொல்கிறாரு, இந்த சக்தி வாய்ந்த அம்புகளை சிவபெருமான்கிட்டருந்து வாங்கியிருக்கேன். இந்த அன்பை நான் பயன்படுத்தணும்னா எனக்கு 2 விதிகள் இருக்குது. அது என்னென்னா, ஒரு விதி என்னென்னா, இந்த அம்பை சுயநலத்துக்காக பார்பரிக் எப்பயுமே பயன்படுத்தக்கூடாது. 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் யார் பட ரொம்ப பலவீனமாக இருக்கோ அவங்க கூட நின்று தான் இவர் போர் செய்யணும். அதுதான் 2வது விதி. அப்படி பார்த்தா கௌரவர்கள் பக்கம் 11 அக்ரோனி சேனை இருக்குது. அதே பாண்டவர்கள்ட்ட வெறும் 7 அக்ரோனி சேனை தான் இருக்குது. அப்படி பார்த்தா பாண்டவர்கள் தான் பலம் கம்மியானவங்க, நான் பாண்டவர் பக்கம் தான் நின்று போர் செய்வேன் அப்படின்னு பார்பரிக் சொல்கிறாரு. அப்போ கிருஷ்ணர் பார்பரிக் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ பலமாய்ந்த வீரன் நீ எங்கள் பக்கம் போர் செஞ்சால் நாள் போர் முடிவில் நாங்கள் வெற்றி அடைவோம்,
கௌரவர்கள் வந்து பலம் கம்மியாயிடுவாங்க. அடுத்த நாள் வந்து நீ அவங்க பக்கம் போய் போர் செய்யணும். இப்படியே போயிட்டே இருந்தா அப்போ நீ மட்டும் தான் கடைசியாக உயிரோடு இருப்ப. அதனால் வந்து நீ போரில் கலந்துக்காத அப்படின்னு கிருஷ்ணர் பார்பரிக்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் பார்பரிக் என்ன சொல்கிறாருன்னா, என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து இந்த போரில் கலந்துக்கிட்டே தீர்வேன்னு எங்கள் அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த போரில் என்னோடய பங்கீட்டு இருந்தே இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்பரிக் சொல்கிறாரு. கிருஷ்ணருக்கு தெரியும் பார்பரிக் இந்த போரில் கலந்துக்கிட்டா கண்டிப்பாக பிரச்சனை ஆகும். ஏன் அவரே நினச்சா கூட பாண்டவர்களை காப்பாற்ற முடியாமல் கூட போகும்னு கிருஷ்ணர் யோசிச்சுட்டு பார்பரிக்கிட்ட யாசகமாக ஒன்று கேட்குறாரு. அதுக்கு பார்பரிக்கும் என்ன வேணாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் வந்து பார்பரிக்கோட தலையை வந்து யாசகமாக கேட்குறாரு. அதுக்கு பார்பரிக்கும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் நான் என் தலையை உங்களுக்கு யாசகமாக தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அப்போ பார்பரிக் வந்து அப்படி ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் பதில் சொன்ன உடனே கிருஷ்ணர் வந்து ஆச்சரியமாயிறாரு. அப்போது பார்பரிக் கிருஷ்ணர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நான் என் தலையவே உங்களுக்கு தரேன், ஆனால் இந்த போரில் வந்து நான் பங்கெடுத்துக்குவேன்னு எங்கள் அம்மாட்ட நான் சத்தியம் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு நீங்கள் ஒரு வரம் தரணும் அப்படின்னு பார்பரிக் கேட்குறாரு. கிருஷ்ணரும் என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு பார்பரிக் சொல்கிறாரு, அது என்னென்னா, இந்த போர் எவ்வளோ நாள் நடக்குதோ அதை நான் பார்க்கணும். ஏன்னா என்னால் இப்போ போரில் வந்து கலந்துக்க முடியாது. அதுக்கு பதிலாக இந்த போரை நான் பார்க்கணும் அப்படின்னு பார்பரிக் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு கிருஷ்ணரும் அந்த வரத்தை தராரு. அந்த வரத்தை தந்த உடனே பார்பரிக் அவர் கையில் இருந்த வாள் எடுத்து அவர் தலையை அவரே வெட்டிக்கிறாரு. அந்த தலையை வெட்டி கிருஷ்ணருக்கு யாசகமாக தராரு. அப்போ அந்த தலையை பார்பரிக் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு போர் நடக்கிற ஒரு மலையின் குன்று மேலே போயிட்டு பார்பரிக்கோட தலையை வைக்கிறாரு. 18 நாள் குருக்ஷேத்திர போர் நடக்குது. பார்பரிக்கும் 18 நாளும் அந்த போரை பார்க்குறாரு. அந்த 18 நாள் போர் முடிஞ்சு பாண்டவர்கள் ஜெயிச்சிட்றாங்க. பாண்டவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் வந்து அந்த பார்பரிக்கோட தலையை ரூபாவதி அப்படின்ற ஒரு நதியில் பார்பரிக்கோட தலையை மூழ்க வச்சிடுறாரு. அப்படி மூழ்க வச்சதுக்கப்புறம் துவாபர யுகம் முடியுது, கலியுகம் ஆரம்பிக்குது. அப்போது ராஜஸ்தானில் ரூப்சிங் சௌஹான் அப்படின்ற ஒரு ராஜா ஆண்டு வந்தார். அப்போது ஒரு நாள் அவர் கனவுல என்ன வருதுன்னா, உனக்கு வந்து காட்டு அப்படின்ற ஒரு கிராமத்தில் உனக்கு ஒரு தலை கிடைக்கும், அந்த இடத்துல நீ வந்து ஒரு கோயில் கட்டணும் அப்படி அவருக்கு ஒரு கனவு வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து ஆடு மாடெல்லாம் அந்த காட்டுன்ற கிராமத்திட்ட மேய்ஞ்சி வருது. அப்போது ஒரு இடத்துல மட்டும் ஒரு பசுமாடு நிற்குது. அப்போ அந்த பசுட்டிருந்து தானாகவே பால் அந்த இடத்துல சுரக்குது. அதை பார்த்து ஊர் ஜனங்கள்லாம் ஆச்சரியமாயிடுறாங்க. அதை வந்து ராஜாவான ரூப்சந்த் சௌஹானுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அப்போது அந்த கனவுல வந்த மாதிரியே அவர் அந்த இடத்துல ஒரு கோயில் கட்டி வராரு. சரியா அந்த தலை கிடச்ச இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஷாம் குண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் ராஜஸ்தானில் காட்டு அப்படின்ற ஊரில் அந்த தலைக்கு ஒரு கோயில் கட்டி காட்ஷாம்ஜி அப்படின்னு வழிபட்டு வந்துட்டுருக்காங்க. இதுதான் பார்பரிக்கோட கதை. அதே மாதிரி அரவான் தான் பார்பரிக் தான் அரவான்னு நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க. ஆனால் அரவானோட கதையை வேற, பார்பரிக்கோட கதையை வேற. இவங்க 2 பேருக்குள்ள ஒரே ஒரு ஒற்றுமை என்னென்னா, அந்த 18 நாள் அவங்க போரை பார்த்தது தான் ஒரே ஒரு ஒற்றுமை. பார்பரிக்கே வேற, அரவானே வேற. அரவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்கும் நாக அரசியான உலுப்பிக்கும் பிறந்த மகன் தான் அரவான். பார்பரிக் பார்த்தீங்கன்னா கடோர்கஜனுக்கும் மௌரிக்கும் பிறக்கிற பையன்தான் பார்பரிக். நான் வந்து அடுத்த வீடியோவில் அரவானை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வீரன் போகிறான், அதுதான் அரவான். அதை பற்றியான கதை நான் நெக்ஸ்ட் வர வீடியோவில் சொல்கிறேன். இதே மாதிரி கதைகள் உங்களுக்கு கேட்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.